எல்லோருக்கும் வணக்கம். தியான யோகம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் பிரியதர்ஷினி. இன்றைக்கி நம்ம 3 லெக் டவுன்வர்ட் ஃபேஸிங் டாக் அல்லது திரிபாத அதோமுக ஸ்வனாசனா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். உங்களோட டவுன்வர்ட் டாகை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆசனா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ பொசிஷனுக்கு போயிடலாம். யோகா மேட்டில் டவுன்வர்ட் டாக் பொசிஷனில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட கைகள் மற்றும் கால்கள் நல்லா மேட்டில் ஊன்றி வச்சுக்கோங்க. உங்களோட வெயிட்டை மொத்தமும் உங்களோட வலது காலுக்கு கொண்டு போயிட்டு இடது காலை இன்ஹேல் பண்ணிக்கிட்டே மெதுவாக மேலே தூக்கி கொண்டு போங்க. எவ்வளோ தூரம் கால்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுதோ அவ்வளோ தூரம் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. கால்கள் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். உங்களோட முதுகு தண்டுவடம், நெக் இதெல்லாம் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கணும். அதே சமயம் நல்லா எக்ஸ்டெண்டடாக இருக்கணும். இந்த நிலையில் 5 to 6 பிரீத்ஸ் கண்டினியூ பண்ணுங்கள். உங்களோட பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியுதான்னு பாருங்கள். மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கிட்டு உங்களோட கால்கள் கீழே கொண்டு வந்துக்கலாம். இப்போ இதே உங்களோட வலது காலுக்கு பண்ணலாம். டவுன்வர்ட் டாக் பொசிஷன்லேருந்து மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கிட்டே உங்களோட இடது காலை ஊன்றி வலது காலை மேலே கொண்டுட்டு போங்க. பேக் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ப்ரீத் டீப் அண்ட் ஈவனாக இருக்கணும். 5 to 6 பிரீத்ஸ் கண்டினியூ பண்ணுங்கள். பேலன்ஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இது உங்களுக்கு ஆரம்பத்தில் பண்ணும்போது கால்கள் ஸ்ட்ரெயிட்டாக வராது. முட்டியை மடக்கி வச்சு பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. இப்போ மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கிட்டே கால்களை கீழே கொண்டு வந்துக்கலாம். இப்போ காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 2 கைகளையும் சமமான வெயிட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் இருக்கிறது, நெக்கை ஸ்ட்ரெயின் பண்ணுறது, ஹிப்ஸை ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி தூக்கிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆசனாவோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா ஆர்ம், ஷோல்டர்ஸ் அண்ட் கோர் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும். பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் பண்ணும். உங்களோட பின்தொடை நரம்புகள் மற்றும் கெண்டைக்கால் பகுதியை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும். ஹிப்பை ஓப்பன் பண்ணும். மைண்டை அமைதிப்படுத்தும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி வைங்க.